folks, welcome back to TechFit Tamil. நான் சுதர்ஷன். போட்டோட லைனப்ல நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். பட் இப்படி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நான் பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் போட் எந்த ஒரு ஸ்மார்ட் வாட்சஸ்லையுமே தராத நிறைய ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கு. அதே சமயம் ஒரு சில விஷயங்கள் வந்து டிசப்பாயிண்டடா இருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் எக்ஸைட்டடா இருக்கு, என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல கிளியரா வந்து பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா வந்து பாருங்க. வீடியோ ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படி ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா போட்டோட பிராண்டிங் வந்து இருக்கு. அப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்சோட இமேஜ் வந்து இருக்கு. பேக் சைடு அண்ட் சைட்ஸ்ல இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எம்ஆர்பி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் எப்போதும் போல இல்லாம ரொம்ப சைல்டிஷா இருக்கு. பிகாஸ் இது வந்து கிட்ஸ் ஸ்மார்ட் வாட்ச். இதுல கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ் உங்க கிட்ஸோட சேஃப்டியை ரொம்பவே அதிகப்படுத்தும். அப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்ற வந்து டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸ் உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணதுமே கிட்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் வந்து இருக்கு. கிட்ஸுக்கு பிடிச்ச கலர்ல டிசைன் பண்ணிருக்காங்க. ரெண்டு கலர்ல வந்து அவைலபிளா இருக்கு. அக்வா ப்ளூ அண்ட் கைண்ட் ஆஃப் பீச் கலர்ல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது அந்த பீச் கலர் அட்ராக்டிவா இருக்கு. இதுல செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. மெகா பிக்சல் எவ்வளவு அப்படின்ற வந்து மென்ஷன் பண்ணல. பட் ஆனா குவாலிட்டி நல்லாவே இருக்கு. இந்த போட்டோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி எடுத்ததுதான். இவ்வளவு குவாலிட்டி ஒரு அண்டர் 6000 rupees கேட்டகரியில உள்ள ஸ்மார்ட் வாட்ச்ல நான் எதிர்பார்க்கவே இல்ல. சோ ரொம்பவே நல்லா வந்து கொடுத்திருக்காங்க. வீடியோ கால்ஸ் எல்லாம் பேசுறதுக்கான ஆப்ஷன் இதுல வந்து இருக்கு. சோ அதுக்காக குவாலிட்டியாவே வந்து கொடுத்திருக்காங்க. சோ இப்போ டிஸ்ப்ளேல இருக்க அந்த கவர் வந்து பீல் ஆஃப் பண்ணிடலாம். வாட்சோட லெஃப்ட் சைடுல சிம் ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. எஸ், இதுல நீங்க நானோ சிம் கார்டு வந்து போட்டுக்கலாம். ப்ளூடூத் கூட கனெக்ட் பண்ணி தான் கால் பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து இல்ல. டெடிகேட்டடா நீங்க வந்து நானோ சிம் போட்டு இதுல இருந்தே நீங்க வந்து கால் பண்ணிக்கலாம். இதுல இருந்து நீங்க வந்து வீடியோ கால்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இதுல இருந்து நீங்க இன்டர்நெட் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடுல பவர் பட்டன் அண்ட் மைக் வந்து இருக்கு. டாப்ல ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. பேக் சைடுல மேக்னெட்டிக் சார்ஜிங் போர்ட் இருக்கு. அடுத்ததா பாக்ஸ்க்குள்ள ஒரு ஸ்டிக்கர் கார்டு வந்து இருக்கு. ப்ளூலெஸ் ஸ்டிக்கர்ஸ் தான். நீங்க இப்படி பிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாவே வந்து ஒட்டிக்கலாம். யூசர் மேனுவல் வந்து கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா படிச்சு பாருங்க. வாட்ச் வாங்கினா will be useful. அடுத்ததா ஒரு USB Type A to மேக்னெட்டிக் போலோ பின் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. லென்த் எப்போதும் கொடுக்கறத விட கொஞ்சம் லென்த் அதிகமாவே வந்து இருக்கு கிட்ஸ் வாட்ச்னால. அடுத்ததா எப்போதும் கொடுக்கிற மேனுவல் ஒன்னு இருக்கு. 1 இயர்க்கான வாரண்டி கார்டு, ஸ்கிராட்ச் கார்டு, அப்புறம் சிம் எஜெக்டர் டூல் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்கிராட்ச் கார்டை இப்படி பீட் ஆஃப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து ஒட்டிக்கலாம். சோ இதெல்லாம் தான் பாக்ஸ்க்குள்ள இருந்த ஐட்டம். சோ இவ்வளவுதான் அன்பாக்சிங். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போதும் போல டிசைன், டிஸ்பிளே, பில் குவாலிட்டிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபைனான டிசைன்ல வாட்ச் வந்து பில் பண்ணிருக்காங்க. பிளாஸ்டிக்ல தான் மேட் பண்ணிருக்காங்க கிட்ஸ் வாட்ச்னால. பட் வாட்ச் நல்ல ஸ்டர்டியான ஃபீல் வந்து கொடுக்குது. அதே சமயம் ரொம்பவே வெயிட் இல்லாம லைட் வெயிட்டா வந்து இருக்கு. 52 கிராம்ஸ் தான் வந்து இருக்கு இதோட வெயிட். ஸ்ட்ராப்னு பாத்தீங்க அப்படின்னா சிலிகான் ஸ்ட்ராப் தான். பட் ஆனா குவாலிட்டியான சிலிகான் ஸ்ட்ராப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கிட்ஸ் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே வந்து இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா வந்து இருக்கு. லாங் டைம் யூசேஜ்க்கும் பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கும். ஸோ ஓவரால் வாட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரீமியம் லுக் வந்து கொடுக்குது. உங்களோட கிட்ஸ் வந்து வியர் பண்றப்போ கண்டிப்பா வந்து பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு டிசைன் அண்ட் ஃபார்ம் வந்து பில் பண்ணிருக்காங்க. இது ஒரு கிட்ஸ் வாட்ச்னால கிட் ரிவ்யூ பண்ணாதான் வந்து நல்லா இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி நோ கிட்ஸ். as a 90s கிட்ட நானே வந்து ரிவ்யூ பண்ணிட்டேன். ஜோக் இல்லையா. டிஸ்ப்ளேன்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்ச்ல 1.4 இன்ச்சுக்கான TFT டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. TFT டிஸ்ப்ளே கொடுத்திருந்தாலுமே குவாலிட்டியான TFT டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளே பொறுத்தவரை எந்த இடத்துலயுமே பிக்சல் உடையல. ரொம்ப கிளாரிட்டியா வந்து இருக்கு. கலர்ஸும் நல்லா இருக்கு. டச்சும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ரெஸ்பான்சிவா வந்து கொடுத்திருக்காங்க. பிரைட்னஸ் பொறுத்தவரை டீசன்டான பிரைட்னஸ் வந்து இருக்கு. சோ டிஸ்ப்ளே பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா டீசன்ட் டிஸ்ப்ளே. சோ ஓவராலா டிசைன், டிஸ்ப்ளே அண்ட் பில் குவாலிட்டி இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். வாட்ச் ஃபேஸஸ் பொறுத்தவரை இன்பில்ட்டா 8 வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கஸ்டம் இமேஜஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியாது. ஒன்லி அவங்க கொடுத்திருக்க இமேஜஸ் மட்டும் தான். பட் ஆனா 8 வாட்ச் ஃபேஸஸ்மே ரொம்ப அட்ராக்டிவா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் UAN ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப கிளீனாவும் மாடர்னாவும் வந்து இருக்கு. டெக்னாலஜி தீம்ல மெனுஸ் எல்லாமே வந்து இருக்கு. நேவிகேஷன் எல்லாம் ஸ்மூத்தா இருக்கு. லாக் ஆகிறதோ இடையில வந்து ஹேங் ஆகிறதோ அந்த மாதிரி எல்லாம் வந்து இல்ல. ரொம்ப கிளீனா வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. அக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. கிட் வாட்ச்னால ரொம்ப ஈஸியா வந்து கொடுத்திருக்காங்க UI பொறுத்தவரை. அண்ட் இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா போத் Android and iOS ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணும். ஹெல்த் சென்சார் இதுல வந்து இல்ல. கிட்ஸ்க்கு தேவையில்லாத அப்படின்றனால வந்து கொடுக்கல. ஸ்டெப் கவுண்ட் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸ்டாப் வாட்ச் இருக்கு. அலாரம் வந்து செட் பண்ணிக்கலாம். முக்கியமா இதுல நீங்க சிம் கார்டு போட்டு டெடிகேட்டடா கால்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நானோ சிம் வந்து போட்டுக்கலாம். போன் கூட கனெக்ட் பண்ணி தான் கால் பண்ணணும் இல்லாம வைஃபை சப்போர்ட் இருக்கு. நீங்க டைரக்டா வைஃபை கூட வந்து கனெக்ட் பண்ணிட்டு நீங்க வீடியோ கால்ஸ் வந்து பண்ணிக்கலாம். சிம் கார்டே இல்லாம சிம் கார்டு போட்டு நீங்க வந்து வீடியோ கால் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்சஸ்ல கூட வீடியோ கால்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து பண்ணிக்க முடியாது. போன்ல நீங்க வந்து போட்டோ எடுக்கலாம் அப்படின்னா அதை வந்து வியூ ஃபைண்டரா நீங்க உங்களோட வாட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா டெடிகேட்டடா கேமரா கொடுத்து நீங்க போட்டோ எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் ஆப்பிள் வாட்ச்ல கூட வந்து இல்ல. 6000 rupees குள்ள இருக்க இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கேமரா ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. இது கிட்ஸ் ஸ்மார்ட் வாட்ச்க்கு கொடுக்க வேண்டிய ஃபீச்சர். சோ கேமராவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மொக்க கேமரா கொடுக்காம குவாலிட்டியான கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. டீசன்டான வீடியோ குவாலிட்டி வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இது எந்த ஒரு பிரீமியம் வாட்ச்லயுமே கொடுக்காம கிட் வாட்ச்ல கொடுத்ததுக்கான முக்கியமான ரீசன் வந்து சேஃப்டி தான்.
வாட்ச் மட்டுமே யூஸ் பண்ணி உங்களோட கிட் உங்ககிட்ட வீடியோ கால்ல வந்து பேசிக்க முடியும். இஃப் தேர் இஸ் எனி எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அது முடியலனா இதுல ஜியோ ஃபென்சிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. சிம் கார்டு இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா உங்களோட கிட் வந்து எந்த லொகேஷன்ல இருக்காங்க அப்படின்றத எக்ஸாக்ட்டா வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். லொகேஷன் ட்ராக்கிங். சிம் கார்டு இல்ல அப்படின்னா வைஃபை கூட கனெக்ட் ஆயிருந்தாலுமே நீங்க வந்து லொகேஷன் ட்ராக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ரிமோட் போட்டோ டேக்கிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. சோ உங்களோட போன் யூஸ் பண்ணி போட்டோ வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். மேப்ல சேஃப்டி ஜோன் வந்து செட் பண்ணிட்டு அந்த சேஃப்டி ஜோனை விட்டு உங்க கிட் வந்து வெளியே போறாங்க அப்படின்னா வெளில போற டைம்ல உங்களுக்கு கரெக்ட்டா ஒரு அலர்ட் வந்து கொடுத்துரும். அது மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து இருக்கு. வீடியோ கால் பண்றப்போ அவங்க அட்டெண்ட் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும்ன்ற மாதிரி இல்லாம ஆட்டோவா வந்து ஆன்சர் பண்ணி உங்க கிட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நீங்க வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச் யூஸ் பண்ணி உங்க கிட் கூட நீங்க வந்து வாய்ஸ் சாட் வந்து பண்ணிக்கலாம். இந்த வாட்ச் யூஸ் பண்ணி போட்டோஸ் எடுத்துக்கலாம். SOS எமர்ஜென்சி காலிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. பவர் பட்டனை லாங் பிரஸ் பண்ணி 3 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணா போதும் எமர்ஜென்சி கால் வந்து சென்ட் ஆகும். பட் ஆனா இதோட போட் வாண்டரர் அப்படின்ற அந்த அப்ளிகேஷன்ல நீங்க ஆல்ரெடி எமர்ஜென்சி கான்டாக்ட் வந்து செட் பண்ணிடணும். இது எல்லாமே பயங்கரமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ், கிட்ஸ்க்கு ரொம்பவே தேவையான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். சில பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சும்மா ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதை ரியல் டைம்ல பார்க்கும்போது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா வந்து இருக்காது. பட் ஆனா இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்க அப்படின்னா ரியல் டைம்லமே இதோட யூசேஜ் வந்து நிறைய இருக்கு. லொகேஷன் ட்ராக்கிங் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் டெஸ்ட் பண்ண வர அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துச்சு. பேட்டரின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல 650 mAh கான பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. போட்டோட பிரீமியம் ஸ்மார்ட் வாட்ச்லயே 400 mAh க்கு மேல வந்து கொடுத்தது இல்ல. பட் இதுல ஃபர்ஸ்ட் டைமா 650 mAh வந்து கொடுத்திருக்காங்க. பிகாஸ் இது ஒரு கிட்ஸ் வாட்ச். சோ ரொம்ப நேரம் பேட்டரி சார்ஜ் வந்து நிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க 650 mAh வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். 68 ஹவர்ஸ்க்கான டோட்டல் பிளேபேக் டைம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஒரு 2-3 டேஸ்க்கு நீங்க ஃபுல் ஸ்ட்ரெச்ல வந்து யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு பேட்டரி வந்து நிக்கும். சோ 6000 ரூபீஸ்க்கு உங்களோட கிட்டுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்கி நீங்க வந்து பிரசன்ட் பண்ணலாம். உங்களோட கிட்ஸ் வந்து வாட்ச் கட்டின மாதிரியே இருக்கும். அதே சமயம் சேஃப்டி கன்சர்ன் வந்து என்ஷூர் பண்ண மாதிரியே வந்து இருக்கும். இதுல இருக்க ப்ரோஸ் பாத்தீங்க அப்படின்னா வீடியோ கால், ஜியோ ஃபென்சிங் ஆப்ஷன், ஆட்டோ ஆன்சர் பண்ணிக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ், ரிமோட் போட்டோ டேக்கிங் ஆப்ஷன், சிம் கார்டு போட்டு மொபைல் கால்ஸ் வந்து பண்ணிக்கிறது, வைஃபை கனெக்ட் பண்றது, இது எல்லாமே எக்ஸ்ட்ராஆர்டினரி ஃபீச்சர்ஸ். இது வரைக்கும் எந்த ஒரு வாட்சஸ்லயுமே நான் வந்து பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்டா இந்த கிட்ஸ் வாட்ச்ல வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளவு ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்கு. ரொம்பவே சூப்பரான விஷயம். இதோட கான்சர்ன் பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் சென்சார் இல்ல. இது தேவையில்லை கிட்ஸ்க்கு. பட் இருந்தாலும் கொடுத்திருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் கஸ்டம் இமேஜஸ் வால்பேப்பரா செட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து இல்ல. சோ அது வந்து கொடுத்திருந்திருக்கலாம் அப்படின மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். சோ இது ரெண்டும் தான் இதுல இருக்க கான்ஸ். மத்தபடி இதுல கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். 6000 ரூபீஸ்க்கு ரொம்ப ஒர்த்தான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. போட் பண்ண இந்த சம்பவத்துல எனக்கு என்ன டிசப்பாயின்ட்மென்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கிட் வாட்ச்ல இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பிரீமியம் ஸ்மார்ட் வாட்சஸ்ல இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். அது மட்டும் தான் டிசப்பாயின்ட்மென்ட். மத்தபடி எந்த ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்மே இல்ல. எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு இதுல கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்றப்போ. இதோட பை லிங்க் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். கரண்ட் பிரைஸ் அண்ட் அவைலபிலிட்டி வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வாட்ச் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலுமே கீழ வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க. உங்களுக்கு அந்த ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். கண்டிப்பா வந்து பண்ணுவேன். சோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின ஆப்ஷன் கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான டெக் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்ற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதர்ஷன் ஃபார் டெக் ஃபிட் தமிழ். நன்றி.